ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக பொதுவாக நம்ம வேதனையாக இருக்கிறப்ப யார் வந்தாலுமே அவங்கக்கிட்ட கொட்டி தீர்த்துருவோம். இந்த எமோஷ்னல் டைம் மனசு வந்துட்டு சமமான பொசிஷனில் இருக்காது. ஒன்றா ஹை கோபம், ஹை அழுகை, ஹை சோகம் எல்லாமே இருக்கிறப்ப யாராவது கிடைக்க மாட்டாங்களா? அவங்கக்கிட்ட கொட்டி தீர்த்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறப்ப அந்த இடத்துல யார் வந்தாலுமே யார்கிட்ட சொல்கிறோங்கிறது அந்த டைம் யோசிக்க மாட்டோம். அது ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம ரொம்பவே யோசிக்கணும். பெட்டர் என்னன்னா, என்ன வேதனை ஆனாலும் நம்மளுடைய சண்டை சச்சரவுகள் வீடாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பொது இடத்துல இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அது பொதுவாக சொல்கிறோம். நம்ம இதை பெருசுபடுத்தி இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லி அவங்களாம் இன்னும் அதை கசாமசான்னு அதை ரொம்ப அதிகாரம் எடுத்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கிறப்ப கடைசியில் எங்கேயோ போயிடும். ஆனால் அதே அந்த நம்ம யார்கிட்ட கொட்டி தீர்க்குறோமோ வேதனையை, அவங்க நம்ம வீக்னஸ்ஸு, இவங்க அடிச்சிட்டாங்க, இவங்க திட்டாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி புலம்புறப்ப அவங்க தலையாட்டி கேட்குறப்ப நிறைய கொட்டி கொட்டி வாரி வாரி நம்ம சொல்லிடுவோம். ஆனால் சில பேர் அதில் நம்மளுடைய வீக்னஸ்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீ என்ன ரொம்ப பெரிய இவளா, நீ என்ன ரொம்ப இவனா, அதான் அன்றைக்கெல்லாம் திட்டு வாங்கினியே, அதெல்லாம் தெரியாதா எனக்கு, என்கிட்ட கூட புலம்பினியே அப்படின்னு நம்மளுக்கே காலை வரி விட்டுருவாங்க. ஸோ எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம கழுத்தையே அறுத்தாலுமே சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஆளாளுக்குன்னு ஒரு சாமி இருக்கும் இல்லையா? யூனிவர்ஸ் சில பேருக்கு அல்லா, சில பேருக்கு ஜீசஸ், சில பேருக்கு முருகன், இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமி மனசுக்குள்ளே அந்த சாமியை செவுத்தை பார்த்து ஆதங்கம் தீர, வேதனை தீர புலம்பிக்கலாம். கதவை சாத்திட்டு கொட்டி அழுது தீர்த்து இதை சரிப்படுத்தி கொடுங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி தீர்க்குறப்ப அந்த வார்த்தை வைப்ரேஷன் நமக்கு சரியாகும். மக்கள் சிலப்போ சாதாரண குணம் உள்ளவங்கன்னா அது நமக்கு செட் ஆகாது. ஸோ பெட்டர் யார்கிட்டையும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்குங்க. சங்கடங்களை எக்காரணத்து கொண்டும் யாரு கூடயும் பகிராமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது இல்லையா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.